தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, உன் தமிழ் மொழி போல் வேறு இனிக்கா
நீ பாராட்டு. ஆய்ந்து நல்ல நூல்களினை நீ காட்டு, அவர் அறிவுற கிடைக்குமே பாராட்டு. தமிழோடு தமிழோடு வளமாக செந்தமிழோடு வளமாக உனை என்னை மகிழ்ந்திடும் மனமே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, உன் தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, உன் தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. தூய தமிழ் கலைகளினை மறக்காதே, அதன் தொன்மையினை அறிந்து வியக்காதே. தூய தமிழ் கலைகளினை மறக்காதே, அதன் தொன்மையினை அறிந்து வியக்காதே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. Thank you.
காலையில் எழுந்திடும் கதிரவன் ஒளி தர கண்டிடுவேன் உன் காட்சியினை. சோலையில் அலைந்திடும் காற்றாது தழுவிட கண்டிடுவேன் உன் ஆற்றலினை. மனிதர்களின் மனங்களிலே மகிழ்வளிக்கும் உறவினிலே நீ என்னாலும் தருகின்ற எல்லையில்லா அன்பினை கண்டிடுவேன் உன்னை வாழ்த்திடுவேன். அனைத்திலும் இறைவனை காண்பேன், அனைத்தையும் இறைவனாய் காண்பேன். இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன். கரையினில் நிமிர்ந்திடும் மலைகளின் சரிவினில் கண்டிடுவேன் உன் மாற்றிதனை. கரையினில் உரசிடும் மலைகளின் நடுவினில் கண்டிடுவேன் உன் ஆட்சியினை. பறவைகளின் சிறகினிலே மழலைகளின் சிரிப்பினிலே உன் படைப்புகள் அனைத்திலும் தவழ்ந்திடும் தனித்துவம் கண்டிடுவேன் உன்னை வாழ்த்திடுவேன். அனைத்திலும் இறைவனை காண்பேன், அனைத்தையும் இறைவனாய் காண்பேன். இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன். இசைத்திடும் மரங்களில் பனி விழும் இலைகளில் நிறம் பெறும் மலர்களில் மாமரனை உன்னை பார்த்திடுவேன். அனைத்திலும் இறைவனை காண்பேன், அனைத்தையும் இறைவனாய் காண்பேன். இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன், இயற்கையின் அழகினில் உன்னை காண்பேன், உன்னை காண்பேன், உன்னை காண்பேன். அவதாரமா நின்னா இல்ல குறதான். அம்மா போராளி தரும் மழைதான். அவதாரமா நின்னா இல்ல குறதான். அம்மா போராளி தரும் மழைதான். அவதாரமா நின்னா இல்ல குறதான். அம்மா போராளி தரும் மழைதான். அவதாரமா நின்னா இல்ல குறதான். அவனத்து வச்ச நாட்டையெல்லாம் கதிராக்குறா. எங்க புள்ள குட்டி அத்தனைக்கும் பசியாக்குறா. அவ காயாமத்தான் பச்சை மண்ண வளமாக்குறா. வழிகாட்டுறா. அம்மா போராளி தரும் மழைதான். அவதாரமா நின்னா இல்ல குறதான். அம்மா போராளி தரும் மழைதான். அவதாரமா நின்னா இல்ல குறதான்.
மாறுதே அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறைதான் பட்டமரம் பூவாக பல்லங்குழி மேலாக கொட்டுகிற ஆகாயம் கொடுக்கும் சாமி கட்டடங்கள் உருவாக வயக்காட்ட அடிச்சாங்க பட்டினியில் பல நூறு விவசாயி மறிச்சாங்க கண்ணை கட்டி விட்டது போல் தெரியாமலே நாம கட்டு கட்டு நிக்கிறோமே புரியாமலே விவசாயம் மட்டும் இல்லை என்ன உயிரேதுடா உலகேதுடா அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறைதான் அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறைதான் அவ நட்டு வச்ச நாட்டை எல்லாம் கதிராக்குறா எங்க புள்ள குட்டி அத்தனைக்கும் கசியாக்குறா அவ சாயாமத்தான் பச்சை மண்ண வளமாக்குறா வழிகாட்டுறா அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறைதான் அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறைதான் விண்மேகம் முட்ட முட்ட பொன்னின்னல் வெட்ட வெட்ட பூவானம் பொத்துக் கொண்டதோ பன்னீரை மூட்டை கட்டி பெண்ணீலை கொட்டச் சொல்லி விண்ணின்று ஆணையிட்டதோ மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாடப் போகின்றேன் ஆகாயச் சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன் மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாடப் போகின்றேன் ஆகாயச் சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன் ஜில் 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 மனசெல்லாம் ஜில் நன்னாரே 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 விண்மேகம் விண்மேகம் முட்டை பொன்மின்னல் வெட்ட வெட்ட பூவானம் பொத்துக் கொண்டதோ கோலாட்டம் புது கோலாட்டம் பெண்கள் பாடியாடும் கொண்டாட்டம் கோலாட்டம் புது கோலாட்டம் பெண்கள் பாடியாடிடும் கொண்டாட்டம் கோலாட்டம் புது கோலாட்டம் வண்ணப்பூக்கள் ஆடிடும் கொண்டாட்டம் புண்ணிய மண்ணின் புகழ் பாட எண்ணியபடியே மனமாட புத்தன் இயேசு காந்தியிடம் பெற்ற நல்வழி
நமது புத்தக திருவிழாவிற்கு அழைத்து வந்து சிறப்பு சேர்த்துள்ளார். காவடி ஆட்டத்தின் மூலம் இயற்கை பற்றிய பாடல்கள், இசை, இறைவன் பற்றிய பாடல்கள், ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லுகின்ற குச்சிகள், கோள்களை வைத்து கிராமத்து தென்றல்களாய் கிராமத்து இசையிலே மிகச் சிறப்பான கோலாட்டத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு நிகழ்வு இருக்கிறது நண்பர்களே. மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற அற்புதமான ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் எனது அருமை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை எங்கள் புத்தக திருவிழா பொதுநல அமைப்புகள் பாராட்டுகிறது, தெரிவித்துக் கொள்கிறோம். அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான்.
எல்லாம் தூய்மையாக்கிடு. தம்பி நான் சொல்றத கவனமா கேளு. கேளப்பா. ஆமா மரங்கள் நட்டு காற்று எல்லாம் தூய்மையாக்கிடு. எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு. அனைவருக்கும் வணக்கம். பசுமையும் பாரம்பரியமும் தன்னத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் வந்தருள்வாய் காலை மகளே. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அக்கா அக்கா நாம் இங்க எதுக்காக வந்திருக்கிறோம்? அதுவா இந்த வருட புத்தக திருவிழாவில் பசுமையும் பாரம்பரியத்தையும் பத்தி பேச பாட கருத்துக்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம். அப்படியா அக்கா? ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டோட ஆரம்பிங்க. நாடோ வீடோ செழிக்கணும், நம்ம பாரம்பரியம் தலைக்கணும். நாடோ வீடோ செழிக்கணும், நம்ம பாரம்பரியம் தலைக்கணும். காடும் கழனியும் நிறையணும், நல்ல பசுமை எங்கும் தெரியணும். காடும் கழனியும் நிறையணும், நல்ல பசுமை எங்கும் தெரியணும். ஆமா பசுமை எங்கும் தெரியணும். ஆஹா ஆரம்பமே கலக்கலா இருக்கே அக்கா. ஆமா பாடுவோம் ஒரு பாட்டு தான், நம்ம பூமிய பத்தி தான். பசுமையும் அழகும் நிறைஞ்ச பூமிய பத்தி தான். பாடுவோம் ஒரு பாட்டு தான், நம்ம பூமிய பத்தி தான். பசுமையும் அழகும் நிறைஞ்ச பூமிய பத்தி தான். அக்கா அக்கா பசுமைனா என்னங்கக்கா? ஊரெங்கும் மரம் இருக்கும், ஊரின் நடுவே குளம் இருக்கும். ஊரெங்கும் மரம் இருக்கும், ஊரின் நடுவே குளம் இருக்கும். பசுமையும் காண கிடைக்கும், மனதிற்கும் இன்பம் அளிக்கும். பசுமையும் காண கிடைக்கும், மனதிற்கும் இன்பம் அளிக்கும். அதுதான் பசுமையம்மா, அதுதான் பசுமையாகும். நன்னே நாடனே நானே நன்னே நாடனே. ஊரெங்கும் பச்சை பசேல்னு மரங்கள் வளர்ந்து இருக்கணும், வயலெங்கும் விளைஞ்சு இருக்கணும். கரும்பு வாழை இஞ்சி காய்கறிகள் மஞ்சள்னு விளைஞ்சு இருக்கணும். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கணும், எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கணும். மனசுக்கு ரம்யமா இருக்கும், அதுதான் பசுமை. அதுக்கு ஒவ்வொரு செடியும் தான் வளர்த்தணுமே. அக்கறையோடு நாமும் அதனை காக்கணுமே. ஆமா அக்கறையோடு நாமும் அதனை காக்கணுமே. ஆஹா பசுமைக்கு அழகா விளக்கம் அளிச்சீங்க. ஏங்கா கிராமத்துல சரி, நகரத்துல என்ன பண்ணுவாங்க? மடி தொட்டோ வைக்கணும், மழை நீரை சேமிக்கணும். மடி தொட்டோ வைக்கணும், மழை நீரை சேமிக்கணும். மக்கா குப்பைகளை தக்கபடியே ஆமா தக்கபடியே ஆமா தக்கபடியே தரம் பிரிச்சு போட கத்துக்கணும். இவையெல்லாம் கடைபிடித்தாலே நகரம் செழிக்கும். மக்கும் குப்பைகளை உரமாகவும் மக்கா குப்பைகளை மறுசுழற்சி செய்யவும் மழை நீரை சேமிக்கவும் கத்துக்கணும். அப்படியா அக்கா? பாரம்பரியம்னா என்னங்க அக்கா? வழி வழியாய் வாழ்ந்து வந்த வாழ்க்கை தான் பாரம்பரியம். வழி வழியாய் வாழ்ந்து வந்த வாழ்க்கை தான் பாரம்பரியம். சிறுதானியங்கள் உண்டு வாழ்ந்த வாழ்க்கை தான் பாரம்பரியம். சிறுதானியங்கள் உண்டு வாழ்ந்த வாழ்க்கை தான் பாரம்பரியம். குழந்தைகள் விளையாடிய விளையாட்டு பாரம்பரியம். குழந்தைகள் விளையாடிய விளையாட்டு பாரம்பரியம். நாட்டு காய்கறிகள் உண்டது பாரம்பரியம். நாட்டு காய்கறிகள் உண்டது பாரம்பரியம். நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுதான் பாரம்பரியம். அவர்களுடைய உணவு முறை, உடை, பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அக்கா உணவு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வரகு சமைக்கல் வரகு, கம்பு சோளம் குதிரைவாளி இவற்றால் செய்த உணவு தானே சத்தான உணவாகுமே. ஆமா சத்தான உணவாகுமே. அக்கா தென்பெண்ணுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தம்பிகளே தங்கைகளே
வாழ்ந்து வந்த வாழ்க்கைதான் பாரம்பரியம். குழந்தைகள் விளையாடிய விளையாட்டு பாரம்பரியம். குழந்தைகள் விளையாடிய விளையாட்டு பாரம்பரியம். நாட்டு காய்கறிகள் உண்டது பாரம்பரியம். நாட்டு காய்கறிகள் உண்டது பாரம்பரியம். நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை கேட்க கேட்க இனிமையாக இருக்கிறதே அக்கா. அக்கா, விளையாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கபடி, கண்ணாம்பூச்சி, கிட்டி போல், பல்லாங்குழி. கபடி, கண்ணாம்பூச்சி, கிட்டி போல், பல்லாங்குழி. பம்பரம், பச்சை குதிரை, பரமபதம், கோலி குண்டு. பம்பரம், பச்சை குதிரை, பரமபதம், கோலி குண்டு. இது தவிர வீர விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு, உரியடி, இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. எத்தனை விளையாட்டுகள் இன்னைக்கு எல்லாமே வெறும் சிறு டப்பாவில் அடங்கி போச்சு. என்ன பார்க்குறீங்க? எல்லாமே நீங்க பயன்படுத்துற செல்போன் தான் அது. ஆனா பாரம்பரிய விளையாட்டை காத்து வளர்க்க வேண்டியது. ஏன்னா உலகமே செல்போன்ல மூழ்கிடுச்சு. அம்மா ஒரு ஃபோனு, அப்பா ஒரு ஃபோன், பையன் ஒரு ஃபோனு, புள்ள ஒரு ஃபோனு. எங்க பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? யாரு தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்குறாங்க? எல்லாமே குறைஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்தா அப்பாவையும் அம்மாவையும் பேசுங்க, பாருங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம பாரம்பரிய விளையாட்டையும் விளையாட கத்துக்கோங்க. என்ன புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுதுங்க அக்கா. கலைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கோலாட்டம், கும்மியாட்டம், குக்கு குக்கு. கரகாட்டம், மயிலாட்டம், குக்கு குக்கு. வில்லு பாட்டு, பரதம், குக்கு குக்கு. தெருக்கூத்து, பொம்மலாட்டம், குக்கு குக்கு. அருமை அருமை அக்கா. இசைக்கருவிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அக்கா. வீணை, புல்லாங்குழல், நாதஸ்வரம், மத்தளம், தபேலா, ஹார்மோனியம், இன்னும் நிறைய இசைக்கருவிகள் இருக்கு. பசுமையும் பாரம்பரியம் பத்தி நல்லதொரு விளக்கம் கொடுத்தீங்க அக்கா. அதனை நாங்க அனைவரும் காப்போம் அக்கா. அக்கா, நம்ம விடைபெற நேரம் வந்துருச்சு. நன்றி சொல்லுங்களேன் அக்கா. ஆமாம் ஆமாம். என்னென்றி கொண்டாட்கும் முய்வுண்டோ முய்வில்லை, செய் நென்றி கொன்ற மதற்கு என்ற வள்ளுவரின் கூற்றுப்படி நம்ம வில்லுப்பாட்டிற்கு அனுமதி அளித்த அனைவருக்கும், அதை விரும்பி கேட்ட அனைவருக்கும், இனி கேட்க போற அனைவருக்கும் வில்லுப்பாட்டு குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வாழியவே பல்லாண்டு காலம் நாட்டுப்புற கலைகள் வாழியவே. வாழிய 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 வாழியவே. ஆ ஆ தக்க தமிழுதோம், தலாங்கு தமிழுதோம், தலாங்கு தமிழுதோம். நன்றி, வணக்கம். சிறந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து எம்பிய எடுத்துக்காட்டிய, அதற்கு உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுத்த, ஊக்கப்படுத்திய ஆசிரியருக்கும், தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும், தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும், வகுப்பு ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய பொதுநல அமைப்புகளின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு பள்ளி நிகழ்வுகள் இருக்கிறது. இன்று சிறப்பு என்னவென்றால், அரசு பள்ளி மாணவர்கள், அதுவும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், நரசிங்காபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தா குருசாமி ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குழு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை எங்கள் பொதுநல அமைப்புகளின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நிகழ்வு தொடங்க இருக்கிறது. இன்றைய சிறப்பு பேச்சாளர் அம்மா அவர்கள் வருகை தந்து விட்டார். தொடர்ந்து நிகழ்வுகளை நமது தாராபுரம் ரோட்டரி சங்கம் மற்றும் ரோட்டரி அறக்கட்டளை நிறுவனத்தார் இந்த நிகழ்வுகளை இன்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையோடும் மட்டற்ற மகிழ்ச்சியோடும் உங்கள் முன்னால் பதிவு செய்கிறோம். அனைத்து ஆசிரியர் பெருந்தகையார்கள் அனைவரும் கரங்களை தட்டி தயவுசெய்து உற்சாகப்படுத்துங்கள். மாணவ செல்வங்களை பாராட்டுங்கள். மிகச் சிறப்பான கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தா குருசாமி அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம்.